ஆயில் பாத், எண்ணெய் குளியல். இது சங்க காலத்தில் கேள்விப்பட்ட வேர்டு மாதிரி தோணுது இல்லையா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை மறந்துட்டோம். ஆக்சுவலாக எண்ணெய் குளியல் வந்து நம்ம எதுக்காக அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ரீசன் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதாவது அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி தேய்ச்சி குளிக்கணும், எந்த நேரத்தில் தேய்ச்சி குளிக்கணும், அதை தேய்ச்சி குளித்தா என்ன சாப்பிடணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் அன்றைக்கி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிச்சாவே அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, அது ஒத்துக்காது அதை வந்து எப்படி நம்ம ஒத்துக்க வச்சுக்கலாம், அப்புறம் அதை எப்படி பண்ணணும், என்னென்னலாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், அதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யார் யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றின தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லலாம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். எதனால் அது வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணால் எதனால் அது பழக்கத்தை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த அவசரமான காலகட்டம், இந்த காலகட்டத்தில் நம்ம ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு சொன்னாக்கா, நம்ம சனிக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் தேய்ச்சி குளிச்சா நல்லது. பட் முடியலன்ற பட்சத்தில் சனிக்கிழமை ஒரு நாள், அப்போ வந்து எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே அன்றைக்கி சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் சனிக்கிழமை ஆல்மோஸ்ட் பசங்கள்லாம் வந்து வெளில போக வேணாம், அன்றைக்கி வந்து வெயிலில் போகக்கூடாதுங்கிறனால பசங்க வெளில போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சனிக்கிழமை அந்த ஸ்கூல் இல்லாத நாளில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அது மாதிரி எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப கூலிங்கான சாப்பாடு, ஜூஸஸோ இளநீ பழம்லாம் நல்லது தான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. கீரை வகைகள் இதெல்லாமே அன்றைக்கி இது தான் எடுத்துக்கணும்னு ஒரு ஃபுட்டு, அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிக்கணும். அந்த ஃபுட்டை மட்டும்தான் அன்றைக்கி எடுத்துக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணாவே நல்லாயிருக்கும். அப்புறம் மதியம் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தூங்கினா திரும்ப அந்த ஹீட் நமக்கு பாடி இன்னுமே ஹீட்டான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ மதியம் தூங்கக்கூடாது. அது மாதிரி வெயிலில் போகக்கூடாது. அன்றைக்கி வெயிலில் போகும்போது நம்ம வந்து உடம்பு வந்து சில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வெயிலில் போகும்போது அந்த வெயில் வந்து நமக்கு டக்குன்னு ஹீட்டாக ஆக்கும்போது நமக்கு அது ஒத்துக்காது. தலைவலி வரும், ஜுரம் வரும், சளி பிடிக்கும், ஏதாவது பண்ணும். ஸோ அன்றைக்கி வெயிலில் போகக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம. அப்படி ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒத்துக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த எண்ணெயில் வந்து நம்ம என்னென்ன போட்டுக்கலாம்னா, காய்ச்சிக்கணும். எண்ணெய் வந்து ஜஸ்ட் காய்ச்சிக்கணும். காய்ச்சிக்கிறதுல நிறைய விஷயங்கள் போடலாம். என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னென்னா வெத்தலை, பூண்டு ஒரு பல், மிளகு போட்டுக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் போட்டுக்கலாம். மிளகா சில பேர் போடுறாங்க, அது கூட தேவை கிடையாது. மிளகு போதும் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு வந்து ஒத்துக்கும். மேக்ஸிமம் ஒத்துக்கும். தலையில் தேய்ச்சிக்கணும், வயிற்றில் தேய்ச்சிக்கணும், உள்ளங்கை உள்ளங்காலில் தேய்ச்சிக்கணும் கம்பல்சரி. மீதி இடங்கள்லாம் தேய்ச்சிக்கிறது நல்லது. ஆனால் இந்த இடம் கம்பல்சரி தேய்க்கணும். வயிறில் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்துட்டு ஒரு அதிகாலையில் குளிக்கக்கூடாது. கொஞ்சம் வெயில் வருது இல்லையா, வெயில் வந்த டைம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் எப்போவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு முன்னாடி தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அப்போ அந்த தேய்ச்சிக்கிட்டு அந்த லைட்டான அந்த வெயிலில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் குளித்தோன்னா நமக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபுட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ரசம் சாதம் அன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு இட்லி, ஒரு சிம்பிளான ஃபுட்டு. இட்லி கூலிங்காக இல்லாமல் இட்லி, அதுக்கு ஏதோ ஒரு துவையல் அந்த மாதிரி. மதியம் வந்து ரசம் சாதம், அதுக்கு ஒரு வாழைக்காய் வறுவல். கத்திரிக்காய் வாழைக்கிழமை உடம்புக்கு ஹீட்டு தான் கொடுக்கும், ஈஸியாக செரிக்கும். பைத்தம் பருப்புலாம் வந்து அன்றைக்கி பருப்பு வகைகள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஃபுட்டெல்லாம் இல்லை. அதாவது பருப்பே ஹெவியாக அப்படி கிடையாது. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செரிக்கிற மாதிரி, அல்லது சீரக கஞ்சி, பூண்டு கஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான உணவான எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா வயிறு அன்றைக்கி கூல் ஆகிடும் இல்லையா, வயிறில் எண்ணெய் தேய்ச்சிருக்கும்போது. ஸோ அந்த ஜடராக்குன்னு சொல்லுவாங்க. வயிறோட ஹீட்டு, செரிமான சக்தி. ஹீட்டுன்னா சூடு அப்படி கிடையாது, செரிமான சக்தி அது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதிகமாக லோடு கொடுக்கக்கூடாது வயிறுக்கு. குளிர்ச்சியான உணவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த குளிர்ச்சியை மாற்றி நமக்கு ஹீட்டாக்கி அதை செரிக்கிற அளவுக்கு நமக்கு அன்றைக்கி வந்து பத்தாது ஹீட்டு. ஸோ அது மாதிரி ஃபுட் அன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது
நம்ம மைண்ட் செட்டு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயம் யோசிப்போம். அப்போ அதுலேருந்து டோட்டலாக நம்மளை காம் பண்ணி நம்ம மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அதனாலேயே என்ன பண்ணால் இப்போ நார்மலாக சொல்லுவோம், இந்த எண்ணெய் தடவைனா முடி வளருமா? எண்ணெய் தடவுறதுனால எந்த முடியும் வளர்றது கிடையாது. அந்த எண்ணெயில் உள்ள சத்துக்களை முடியோட வேர் இழுத்துக்கிட்டு வளரும் அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அது கிடையவே கிடையாது. என்ன பண்ணால் அந்த எண்ணெய் வந்து நம்ம மைண்டை காம் பண்ணும். ஆக்சுவலாக அந்த எண்ணெய் தான் வேலை செய்யும். நம்ம மூளையை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். நல்ல தூக்கம் வரும். அதிகமான யோசனைகள் இருக்காது. ஸோ நம்ம உடம்புல அதிகமாக யூஸ் பண்ணுற பாகத்தில் முடி வளராது. இதுதான் கான்செப்ட். நம்ம உடம்புல எந்த பாகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த பாகத்தில் முடி வளராது. இது வந்து ஒரு கான்செப்ட். நம்ம மூளையை அதிகமாக யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல முடி வளராது. மூளையை காம் டவுன் பண்ணோன்னா முடி ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஸோ அப்போ வந்துட்டு மூளையை வந்து அது ரிலாக்ஸாக வச்சுக்கும். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தலையில் முடி வளரும். இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது. இப்போது எண்ணெய் தலைக்கு ஹேர் ஆயிலெலாம் நம்ம தடவுறோம் அப்படின்னு சொன்னால் ஹேர் ஆயிலெலாம் இந்த கான்செப்ட் படி தான் ஒர்க் பண்ணும். அப்புறம் வந்துட்டு ஹேர் ஆயில் தவிர இன்னொன்று ஃபுட்டு வந்து நம்ம ஏற்கனவே பஞ்சபூதங்களில் மண்ணில் பார்த்தோம் இல்லையா, எந்த ஃபுட்டை சாப்பிட்றது அது நல்ல ஃபுட்டாக இருக்கணும். அது ஈஸியாக செரிக்கிறதுக்கு நம்ம மென்று சாப்பிட்ணும். அது செரிமானம் ஆகி மறுபடியும் பசி எடுத்த பிறகு தான் சாப்பிட்ணும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டில். இதெல்லாம் ஃபாலோ பண்ணவும் நமக்கு வந்து தலையில் நல்ல முடி வளரும். எல்லா பார்ட்டுமே நல்லா இருக்கும்போது முடி அப்போ தான் வளரும். ஏன்னா முடிக்கு வந்து செகண்டரி தான் சக்தி. உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் சக்தி தேவை. அந்த எல்லா பார்ட்டுக்கும் சக்தியெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் முடிக்கு கொடுக்கும். ஏன்னா முடி வந்து எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம மூளை என்ன பண்ணணும், உடம்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். உடம்புல உள்ள எல்லா பார்ட்டும் நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் போக எஞ்சியது இருந்தால் மட்டும்தான் முடிக்கு கொடுக்கும். ஸோ எல்லா பார்ட்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடி நல்லா வளரும். ஸோ உடம்பை நல்லா பார்த்துக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக மைண்டை வச்சுக்கோங்க. உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா முடியும் நல்லாயிருக்கும். லைஃப்பும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.